இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ நிஜமாக என்னதான் மனசில் இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா சில விஷயங்களை அவர் ரசிக்கவே செய்கிறார். காவேரியை அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு பிடிச்சிருக்கு, பழகும்போது பிடிச்சிருக்கு, அவங்களுடைய அறிவு பிடிச்சிருக்கு, அவங்களோட பேச்சு பிடிச்சிருக்கு, திறமை பிடிச்சிருக்கு, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்றாரு. ஏன்னா அவர் இந்த மாதிரி யார்ட்டையும் பழகினதில்லை அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு முன்னாள் காதல் இருக்குன்னு நமக்கு தெரியும். காதல் ஏதோ பெரிய பிரச்சனையாயிருக்கு. அதுக்கு பிறகு தான் யாரையும் நம்ப வேணாம், யாரும் வேணான்னு இருக்காரு. இது இல்லாமல் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இழந்த அந்த ஒரு வழி, அந்த ட்ராமா வேறு இருக்குன்னு பல விஷயங்கள் ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கு. இதில் அவர் இப்போ மனசில் இன்னொன்று என்ன நினைக்கிறார் அப்படின்னா என்ன இருந்தாலும் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. கான்ட்ராக்ட் மேரேஜ் நிஜ மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்ன இருந்தாலும் காவேரி மனசில் நிவின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அவங்க 2 பேரும் முன்னாள் காதலன் காதலி, அந்த பையனும் இன்னமும் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான், எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம தியாகி ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவர் மனசில் திருப்பி போகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நிவினை பற்றி ஒரு விஷயம் இவர் மனசில் ஓடுதுங்கிறது தாத்தாவுக்கு புரியல. அதனால தான் தாத்தா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவோ போராடுறாரு. ஏன்னா விஜய் காவேரி தான் நல்ல ஜோடிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அதே சமயத்தில் நம்ம நேற்றே சொன்ன மாதிரி காவேரியோட மனசில் நிவின் இப்போ இருக்காரான்னு கேட்டால் இல்லை. இது ஒரு பழைய கனவு, பழைய காதலாக தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க அந்த ஒரு பழைய பாசமோ காதலோ அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிறது தோணவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் விஜய் மேலே அப்பப்போ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவங்களுக்கு. விஜய் அவங்களுக்கு பிடிச்சிருக்க ஆரம்பிக்குது. சில சமயங்களில் நீ என்னை விட்டு போயிடுவல்ல அப்படின்னு நான் குடிச்சு கேட்டும் போது ஆகட்டும், இன்னொரு தடவை இதே மாதிரி இன்னொரு தடவையும் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பேசாமல் இப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஒன்றாவே இருந்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது, பணம் ஒரு பக்கம் விஷயம்னாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இவர் கூட இருக்கிறது நல்லா இருக்குது. ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க அப்பாவுக்கு பிறகு இவர் கூட இருக்கும் போது தான் ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கெடுத்து விடுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ விஜய் பண்ணுறாரு. என்னன்னா நிவின் கிட்டக்க நாளைக்கு உண்மையை சொல்ல போகிறார். என்னன்னா, இந்த பார், இது கான்ட்ராக்ட் மேரேஜ், எங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு காதலோ எதுவுமே கிடையாது. ஒரு வருஷம் நாங்கள் நடிக்கிறோம் கணவன் மனைவி, அவ்வளோதான். எங்களுக்குள்ளே நடந்தது பொய் கல்யாணம்னு வச்சுக்கலாம். இதில் எங்களுக்கு காதலோ அன்போ எதுவுமே கிடையாது. ஸோ நீ ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணனா நீங்கள் 2 பேருமே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, இதை சொல்லாதீங்க அப்படின்னு காவேரி பல தடவை சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பேர் கெட்டுரும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இதை நடக்கும்போது ஒரு வருஷம் கழித்து நம்ம இயல்பாக பிரிகிற மாதிரி பிரிஞ்சிடலாமே தவிர தேவையில்லாமல் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரிய வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஆனால் இப்போ கடைசியில் நிவினுக்கு தெரிஞ்சு நிவின் ஒரு கட்டம் வரைக்கும் பொறுமையாக இருந்து கடைசியில் நிவின் தாங்க முடியாமல் போயிட்டு விஜய் கிட்ட சொல்லி, எல்லாரும் விஜய் கிட்ட குமரன் கிட்ட சொல்லி, குமரன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பணத்துக்காக தான் அந்த கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரிய வந்துச்சு. இது அன்புகள் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா மொத்தமாக காவேரி இந்த இடத்த விட்டு தாத்தாவுடைய கை மீறி போயிடும். எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக பிரிக்கிறதுக்கு பார்த்து இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லி, வா எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கங்காலேருந்து எல்லாரும் வா, இப்படி ஒரு கல்யாணம் தேவையில்லை, இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் அப்படின்னு தரதரன்னு பிரித்து கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரித்து கூட்டுறதுக்கு பிறகு விஜய்க்கு காதல் வரதுக்கும் இந்த பக்கம் இவங்களுக்கும் விஜய் மிஸ் பண்ணுறதுக்கும் சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல ட்விஸ்ட்டுகள் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஆனால் அது நிவின் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத தான் இருக்குது. நிவின் காவேரி ஜோடி சேரணும் அப்படின்னு ஒரு வேளை கதையை கொண்டு போகணும்னு நினச்சா மட்டும் தான் நடக்கும். ஆனால் அப்படி பண்ணால் விஜய் திருப்பி இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. விஜய் அப்படியே விலகி போயிடுவார். இப்போ நிவின்னா பின்னாடியே குட்டி போட்ட பூனையாட்டம் அவங்க கல்யாணமே பண்ணாலும் சுற்றுனது காரணம் அவருக்கு இந்த குடும்பத்து மேலே ஒரு பாசம் இருந்துச்சு. ஆனால் விஜய்க்கு அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் எப்படி போகுது கதை அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்கள்.